நாம் கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय में भी परमेश्वर के अनुग्रह से हम सब यहाँ उपस्थित हैं। இந்த ஆராதனைக்கு பின்பு கிறிஸ்துமஸ் விளையாட்டு நிகழ்ச்சியில் இருப்பதனால இந்த நாளிலே ஒரு சுருக்கமாக ஒரு தேவ செய்தியை நாம் சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். और आज क्योंकि इस आराधना के बाद हमारे क्रिसमस खेल होंगे, इसलिए आज हम संक्षिप्त से एक वचन सुनेंगे। எனவே நாம் வாசித்தோம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே, और हमने लूका रचित सुसमाचार उसके पहले अध्याय में हमने पढ़ा। இங்கே 30, 31, 32 वचनங்களை நாம் பார்க்கும்போது, और यहाँ हम जब 30, 31 और 32वें वचन को हम देखते हैं, இயேசு பிறப்பதற்கு முன்பாக தேவதூதன் மரியாளுக்கு காட்சியளித்து நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொன்னார். और यीशु मसीह के जन्म से पहले स्वर्गदूत ने मरियम को दर्शन देकर उससे कहा कि परमेश्वर का अनुग्रह तुझ पर हुआ है, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், तू गर्भवती होगी और एक पुत्र उत्पन्न होगा இயேசு என்று பெயரிடுவாயாக, और तू उसका नाम यीशु रखना। இங்கே தேவதூதன் மரியாளுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். और यहाँ परमेश्वर के दूत ने मरियम से एक बात कही, அவர் பெரியவராக இருப்பார், वह महान होगा। ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா हालेलुया। நாம் ஆராதிக்கிற கடவுள் அவர் பெரியவர். और हम जिस परमेश्वर की आराधना कर रहे हैं वो महान है, ஜீசஸ் द கிரேட், यीशु महान है, பெரியவர் இயேசு. महान எனவே परमेश्वर। பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்கிறது பிறக்க போகிற குழந்தை அவர் பெரியவராக இருப்பார். और यहाँ वचन कहता है जो पुत्र उत्पन्न होगा वो महान யோவான் होगा। 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, और पहला यूहन्ना उसका 4था अध्याय 4थे वचन में हम देखते உலகத்தில் हैं, இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். क्योंकि जो तुम में है वह उससे जो संसार में है बड़ा है। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா। हालेलुया। உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் और इस संसार में जो लोग हैं उनसे भी எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். हमारे अंदर जो है वो महान है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா। हालेलुया। எனவே நாம் ஆராதிக்கிற கடவுள் மகா பெரிய கடவுள், और हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो महान அவர் மகா பெரியவர், और वो जो महान है, அவராலே உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. और इस संसार का जो इतिहास हुआ उसमें तो कहा जाता है, 1ஆம் அதிகாரம் சொல்கிறது உண்டானது எல்லாம் அவராலே அன்றி உண்டாகவில்லை. और यूहन्ना पहले के अध्याय में कहा गया है कि जो कुछ उत्पन्न हुआ है वो सभी उसके द्वारा है, उसके द्वारा बिना कुछ नहीं है। அவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு கடவுள். और इतना महत्वपूर्ण परमेश्वर हमारा है, ஆனால் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படிக்கு தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். और इतने महान परमेश्वर ने हमें और आपको उद्धार करने के लिए इस धरती पर एक साधारण मनुष्य के रूप में जन्म எனவே दिया। வேதம் சொல்கிறது அவர் பெரியவராக இருப்பார். और वचन कहता है कि वो महान है, எனவே परम இதே प्रधान है। காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். और इसी बात को यीशु मसीह ने भी हमसे कहा, ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். मैं संसार की ज्योति हूँ ஜீவப்பம் நானே என்று சொன்னார். और जीवन की रोटी मैं ही हूँ। இப்படி நாம் பார்க்கும்போது 7 I am நானே நானே என்று சொல்லி ஆண்டவர் பல இடங்களிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். और इसी तरह मैं हूँ ऐसा कर कर परमेश्वर ने बहुत बार कहा है। நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொன்னார். और मैं ही अच्छा गडरिया हूँ ऐसा उसने कहा है। லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது, और लूका 11 में हम जब देखते हैं, இங்கே இயேசு சொன்னார் वहाँ यीशु मसीह ने कहा, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா। और योना से भी बड़ा परमेश्वर यहाँ है। எனவே இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். और जब हम इस भाग को देखते हैं तो वहाँ लिखा है कि सुलेमान से भी बड़ा परमेश्वर इधर है। ஆண்டவர் சொன்னார் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். और परमेश्वर ने कहा कि परमेश्वर के आराधनालय से भी बड़ा परमेश्वर इधर है। அல்லேலூயா। हालेलुया। எனவே இந்த காலை நேரத்திலே நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து கடந்து செல்வது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். और इस सुबह के समय हम एक बात का मनन करेंगे जो हमारे जीवन के लिए लाभदायक होगा। எனவே இங்கே வேதம் சொல்கிறது 32வது வசனத்துல லூக்கா 11:32, और लूका 11 के 32 में हम देखते हैं, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். क्योंकि उन्होंने योना का प्रचार सुनकर मन फिराया और देखो यहाँ वह है जो योना से भी बड़ा है। ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று
அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். और निनिवे के लोग न्याय के दिन इस समय के लोगों के साथ खड़े होकर उन्हें दोषी ठहराएंगे। எனவே பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற கடவுள் யோனாவிலும் பெரியவர். और इसलिए प्रियो, हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो योना से भी महान है। எனவே இந்த காலை வேளையிலே இதை குறித்து சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். और इस सुबह के समय हम इस बात को लेकर संक्षिप्त में कुछ बातों का मनन நாம் करेंगे। யோனாவின் புத்தகம் 3 அதிகாரம் முதல் 10 வசனங்களை நம்ம வாசித்தோம். और हमने योना की पुस्तक उसके तीसरे अध्याय में 1 से 10 तक हमने முதல் पढ़ा। அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது और योना के पहले अध्याय में हम जब நினிவே देखते हैं பட்டணத்தாரின் பாவமோ அக்கிரமமோ தேவ சமூகத்தை எட்டின போது அதற்கு விரோதமாய் தேவன் யோனாவை தெரிந்து கொண்டார். और निनिवे नगर के जब पाप वो उच्च कोटि में पहुंचकर जब परमेश्वर के पास पहुंचे तो उसके खिलाफ प्रचार करने के लिए परमेश्वर ने योना को चुना। கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? और उसको जो संदेश दिया गया था वो क्या था? 40 நாள்ல நினிவே அழிய போகிறது. कि 40 दिन में निनिवे जो है वो बर्बाद हो जाएगा। ஆண்டவர் யோனாவுக்கு இந்த கட்டளை கொடுத்தார். और परमेश्वर ने योना को यह आज्ञा ஆனால் दी। வேதம் சொல்கிறது, ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னா யாருனாலும் போய் சொல்ல முடியும். और वचन कहता है कि अगर किसी भवन नगर के आशीष देना है तो कोई भी ஆனால் जाकर ஒரு उसे दे தேசத்தின் सकता है। அழிவை சொல்லுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. परंतु किसी देश के नष्ट होने की भविष्यवाणी करना कोई आसान बात नहीं है। அந்த மனிதனுடைய உயிர் போவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. और उस बात के द्वारा उस मनुष्य के प्राण जाने की भी संभावना है। எனவே இந்த மனிதன் அங்கே நினிவேவுக்கு போகாம அவர் வேற இடத்துக்கு போவதை நாம் பார்க்கிறோம். और हम यहाँ देखते हैं कि इस बात को सुनकर योना निनिवे न जाकर दूसरे नगर में गया தர்சூக்கு செல்லக்கூடிய ஒரு கப்பல்ல ஏறி விடுகிறார். और वो तर्शीश जाने के नगर के लिए निकल पड़ा। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், நினிவே 3 நாள் தூரம் உள்ள ஒரு ஊர். और हम देखते हैं निनिवे जो है वो 3 दिन की यात्रा वहां लगती है। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், வேதம் சொல்கிறது முதல் நாளிலே இந்த மனிதன் சென்று பிரசங்கம் செய்தான். 40 நாளில நினிவே அழிய போகிறது. और हम यहाँ वचन में देखते हैं योना ने 1 दिन की यात्रा पूरी की और वहां जाकर प्रचार किया। எனவே நினிவேக்கு, அதாவது யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இந்த தேசம் அழிக்கப்பட போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி. और योना को जो संदेश दिया गया था वो ये था कि ये नगर नष्ट होने वाला है। 3 நாள் தூரம் அந்த ஊருடைய பரப்பளவு பார்த்தோம்னா 3 நாள் டிஸ்டன்ஸ். और अगर हम उस नगर के बारे में देखें तो वहां पहुंचने में 3 दिन का समय लगता है। அந்த ஊர் அந்த அளவுக்கு ஒரு சரௌண்டிங் உள்ள ஒரு பெரிய ஒரு நகரம். और ये इतना बड़ा नगर था कि उसको घूमने में 3 दिन लगता है। வேதம் சொல்கிறது முதல் நாள்ல அந்த மனிதன் சென்று பிரசங்கம் செய்தான். और वचन कहता है पहले दिन उसने वहां जाकर प्रचार किया। வேதம் சொல்கிறது அந்த நாட்டில இருந்த அடிமட்ட சாதாரண மனிதனிலிருந்து ராஜா வரைக்கும் செய்தி பரவியது. और वचन कहता है कि ये संदेश वहां के साधारण लोगों से लेकर राजा तक ये संदेश पहुंच गया। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. हालेलुया। இதுல 2 காரியம் இருக்குது. और इसमें 2 बातें छुपी हैं। ஒன்று, தேவனுடைய செய்தியை சீக்கிரமாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி 3 நாள் சென்ற ஒரே நாள் சுத்தி முடிச்சிருக்கலாம். और इसमें हो सकता है कि परमेश्वर का संदेश सुनाने के लिए जो 3 दिन का घुमावदार रास्ता है वो 1 दिन में पूरा कर लिया गया। அல்லது இவன் சொன்ன செய்தி காட்டுத்தீ போல மொத்த தேசமும் பரவி இருக்கலாம். या दूसरा ये बात है कि उसने जो संदेश सुना है वो जंगल की आग जैसे एक ही दिन में पूरी जगह फैल गई। எனவே யோனா, அதாவது என்ன சொல்றது, லூக்கா 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். और लूका में कहा गया है कि जो योना है वो निनिवे नगर के लिए एक चिन्ह के रूप में था। லூக்கா 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். लूका 11:30 में हम देखते हैं, யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாக தேவனால் அனுப்பப்பட்டான். और जैसा योना निनिवे के लिए एक चिन्ह के रूप में ठहराया என்ன गया। அடையாளம்? क्या चिन्ह था? தேவ அன்புக்கு அவர் ஒரு அடையாளம், और परमेश्वर के प्रेम को தேவ दर्शाने वाला எச்சரிப்புக்கு चिन्ह, ஒரு அடையாளம், और परमेश्वर के द्वारा एक चेतावनी को दर्शाने वाला चिन्ह, நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளமாய் யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டான். और न्याय का फैसला करने के रूप में निनिवे उस नगर में गया। ஆண்டவர் சொன்னார், யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளம், परमेश्वर ने कहा योना जो है वो निनिवे के लिए एक चिन्ह है, நானோ இந்த சந்ததிக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லு. परंतु मैं जो है वो इस पूरे संतानी के लिए, நானோ இந்த சந்ததிக்கு அடையாளமாய் அனுப்பப்பட்டிருக்கிறேன். और मैं इस पूरे पीढ़ी के लिए एक चिन्ह தேவனுடைய हूं। அன்பையும் தேவனுடைய எச்சரிப்பையும் தேவனுடைய நியாயத்திற்கும் இந்த உலகம் முழுவதற்கும் அறிவிக்கும்படிக்கு பெரியவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. और इसलिए परमेश्वर के प्रेम को, उसकी चेतावनी को
और उसके न्याय के फैसले को इस पूरे संसार में बांटने के लिए यीशु मसीह इस धरती पर आए। யோனாவின் வார்த்தையை கேட்டு நினிவே பட்டணம் மனம் திரும்பினது. और योना की बात सुन के निनिवे के लोगों ने अपना मन फिराया। ஆண்டவர் இந்த காலை நேரத்துல திருச்சபையை நம்மை பார்த்து சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. और परमेश्वर आज इस सुबह के समय कलीसिया को देखकर कहता है कि योना से भी बड़ा परमेश्वर யோனாவின் செய்தியை கேட்டு ஒரே நாள் செய்திதான் மொத்த ராஜா முதல் கொண்டு சாதாரண மனிதன் வரைக்கும் மனம் திரும்பினார். और योना का संदेश सुन के जो एक ही दिन में प्रचार किया गया था, साधारण लोगों से लेकर राजा ने भी ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். परंतु योना से भी बड़ा ஒவ்வொரு परमेश्वर यहाँ நாள் है நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். और वो प्रतिदिन हमसे बात करता ஒவ்வொரு है வாரமும் சபையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். और हर सप्ताह वो कलीसिया में हमसे बात करता है ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். और हर क्षण वो हमारे साथ लगा रहता है। இயேசு கிறிஸ்து இந்த சந்ததி அடையாளம். और यीशु मसीह इस पीढ़ी के लिए एक चिन्ह है। தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. और परमेश्वर को किसी ने कभी नहीं देखा है। வலது பாசத்தில் இருக்கிற குமாரனாகிய இயேசுவே அவரை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. और उसके दाहिनी ओर बैठा यीशु मसीह ने ही उसको दर्शाया। எனவே இயேசு தேவ அன்புக்கு அடையாளமாய் இந்த பூமிக்கு வந்தவர். और यीशु मसीह परमेश्वर के प्रेम को दर्शाते हुए इस जगत में आए। தேவனுடைய எச்சரிப்புக்கு அடையாளமாய் இந்த பூமிக்கு வந்தவர். और परमेश्वर की चेतावनी को दर्शाते हुए इस धरती पर நியாய आए। தீர்ப்புக்கு அடையாளமாய் இந்த பூமிக்கு வந்தவர். और न्याय का फैसला करने के लिए इस धरती ஆண்டவர் पर आए। தனக்கு முன்னாடி இருந்த யூதர்களை பார்த்து சொன்னார், और परमेश्वर ने अपने यहूदियों को लेकर कहा நியாய தீர்ப்பின் நாளிலே நினிவே மக்கள் உங்களுக்கு எதிராய் சாட்சி சொல்வார். कि न्याय के दिन जो निनिवे के लोग हैं वो आपके खिलाफ गवाही யோனா देंगे। என்கிற சாதாரண மனிதனுடைய வார்த்தைக்கு நம்பிக்கை. और योना नामक एक साधारण मनुष्य की बात का जब हमने विश्वास किया, தேவ குமாரன் உங்களுக்கு முன்பாக வந்து நின்றும் நீங்கள் மனம் திரும்பவில்லையே. परंतु परमेश्वर का पुत्र आपके सामने खड़ा है फिर भी आपने उद्धार नहीं पाया। அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. நான் हालेलुया। அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம். और मैं अक्सर एक बात सोचता हूँ போதக நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்வேன். और मैं अपने साथी मसीह लोगों से मैंने इस बात को बांटा है। வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வந்து சொன்ன போதே ஜனம் கேட்கலையே. வார்த்தையை பேசுகிற நம்முடைய வார்த்தையா கேட்க போறாங்க. அல்லேலூயா. और जब वचन इस धरती पर आया तब लोगों ने विश्वास नहीं किया, तब उस वचन को दोबारा बोलने वाले हम पर कौन विश्वास करेगा? புரியுதா நமக்கு? क्या समझ रहे हैं आप? வார்த்தையானவரே வந்து நேரடியாய் ஜனத்தோடு இடைப்பட்டார். और जो वचन है जो बोलने वाला है वो सीधे हमारे सामने आया तब हमने विश्वास नहीं அப்பொழுது किया। கூட ஜனங்கள் கண்களிலிருந்தும் காணாதவர்களாய் காதுகளிலிருந்தும் கேளாதவர்களாய் இருந்தார்கள். और तब भी वो लोग जिनकी आंखें थी उन्होंने नहीं देखा, जिनके कान है उन्होंने नहीं இந்த सुना। பூமியிலே 3 ஆண்டுகள் வார்த்தையானவர் டைரக்டா ஜனங்களோடு பேசினார். और इस संसार में 3.5 साल परमेश्वर जो खुद वचन है उसने सीधे हमसे बात करी। என்ன சொன்னீங்க? கரெக்ட்டா? ரைட். வார்த்தையானவர் நேராவே மனுஷனோடு இடைப்பட்டார். और जो परमेश्वर जो खुद वचन है वो सीधे इस जगत से संबोधित हुआ தங்களை ஒப்பு கொடுக்கல. और परंतु उसको भी लोगों ने ग्रहण नहीं இன்றைக்கு किया। நாம் வார்த்தையானவரை யாரோ ஒருவருடைய வார்த்தை மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். और हम आज परमेश्वर जो खुद वचन है उनके वचनों को किसी दूसरे के माध्यम से सुन रहे हैं। இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நாம் எந்த மகத்துவத்தை கொடுக்கிறோம்? और आज हम उस वचन को कितना महत्व देते हैं। வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வந்தார். और जो परमेश्वर वचन है वो खुद इस धरती पर அவர் आया। யோனாவிலும் பெரியவராய் இருக்கிறார். वो योना से भी महान परमेश्वर है। யோனா நியாய தீர்ப்பை தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்ல வந்தவர். और योना जो है परमेश्वर के न्याय के बारे में बताने आया था। யோனாவிலும் பெரியவரோ நம்மை நியாயம் தீர்க்க போகிறவர். ஒரு அல்லேலூயா. और योना से भी जो बड़ा है वो हमारा न्याय करने के लिए எனவே आने தான் वाला है। இயேசு சொன்னார், நான் யோனாவிலும் பெரியவர். और इसलिए यीशु मसीह ने कहा कि मैं योना से யோனாவின் भी महान செய்தியை கேட்டு மக்கள் ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களை விட்டு அகன்று போனார். और योना का संदेश सुनकर लोगों ने रात पर बैठकर टाट ओढ़कर उद्धार पाया, तब परमेश्वर का कोप जो है शांत हुआ। யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். और योना से बड़ा परमेश्वर यहाँ है। பெரியவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். और उस महान परमेश्वर के जन्मदिन को हम मना रहे हैं। இன்றைக்கு அவர் வந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். और आज उसके आने का उद्देश्य को क्या हम समझ रहे हैं? தேவ அன்பை வெளிப்படுத்த இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். परमेश्वर के प्रेम को जाहिर करने के लिए यीशु मसीह ने जगत में தேவனுடைய எச்சரிப்பை நமக்கு அறிவிக்க இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். परमेश्वर की चेतावनी को जाहिर करने के लिए यीशु मसीह धरती पर आए। பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய நன்மைக்காவது தீமைக்காவது ஒரு நாள்ல நியாயத்திற்கு சிங்காசனத்துக்கு முன்னாடி
நிக்கணும் என்று சொல்லி நமக்கு சொல்ல இயேசு வந்தார். और इस धरती के हर मनुष्य को उसके भलाई और बुराई के काम के लिए एक बार एक दिन न्याय के सिंहासन के सामने खड़ा होना है, ये बताने के लिए यीशु मसीह हमारे எனவே बीच இந்த आए। காலை வேளையில மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துமஸை கொண்டாட நாம் ஆயத்தப்படுகிறோம். और इस सुबह के समय एक बार फिर से हमारे जीवन में हम यीशु मसीह के जन्मदिन को मनाने की तैयारी कर रहे மனம் हैं। திரும்புதல் இல்லாமல் நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் அது வெறும் கொண்டாட்டம் மட்டும்தான். और मन फिराए बिना मनाने वाला हर जश्न सिर्फ एक जश्न के रूप में ही रहता है। ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம நம்ம கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் வெறும் பண்டிகை மட்டும்தான். और उद्धार के अनुभव के बिना मनाया जाने वाला सिर्फ एक उत्सव के रूप में ही रह जाता है। ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து உண்மையாகவே பிறந்திருக்கும். और अगर हम यीशु मसीह का जन्मदिन मनाने जा रहे हैं तो हमारे अंदर भी यीशु मसीह के जन्म लेना बहुत நம்மோடு கூட जरूरी है। பேசுகிற தேவ வார்த்தைக்கு அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். और हमसे जो बात करने वाला हर वचन है, हमारी चेतावनी जो दी जाती है उसे हमें ध्यान से समझना है। மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்கு இருக்கணும். मन फिराने का अनुभव हमारे जीवन में இங்கே होना चाहिए। யோனாவின் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், ராஜால இருந்து ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். और योना की पुस्तक में हम देखते हैं राजा से लेकर साधारण लोगों ने भी टाट होकर उद्धार के अनुभव को தங்களுடைய प्राप्त किया। பாவத்தை உணர்ந்தார்கள், उन्होंने अपने पाप को समझा, தங்களுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள், उन्होंने अपने पाप को जाहिर किया மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விலகினார்கள். और मन फिराकर अपने पापों से वो தேவ दूर हो गए। இரக்கம் அவர்கள் மேல் வந்தது. और परमेश्वर का प्रेम उनके ऊपर बढ़ा। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே அவர் பெரியவர், इसलिए वो महान है அவர் பெரியவராய் இருப்பார். और वो महान है रहता है। வாழ்க்கையிலே உங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். और आपके जीवन का न्याय करने का शक्ति उसमें நாம் है। மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை மன்னித்து அவருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறவர் அவர். और हम जब मन फिरा कर उसको ग्रहण करते हैं तब वो हमें क्षमा कर हमें ग्रहण कर लेता எனவே है। பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஸ்தானத்துல வைத்து इसलिए हमें प्रियो जांचना है कि यीशु मसीह का हमारे जीवन में அவர் क्या स्थान है। பெரியவராய் நமக்கு இருக்கிறாரா? क्या वो एक महान परमेश्वर के रूप में हमारे जीवन में है அவர் புகழப்படத்தக்கவராய் நமக்குள் இருக்கிறாரா? और उसको हम प्रशंसा करने लायक हैं? क्या हमारे जीवन में उसका स्थान है? பயப்படக்கூடியவராய் அவர் அந்த பயத்திற்கு பாக்கியம் மாத்திரம் உள்ளவராய் அவர் நமக்குள் இருக்கிறார். क्या भययोग्य वो हमारे लिए भययोग्य இந்த परमेश्वर के रूप அனுபவம் में எதுவுமே हमारे साथ है। இல்லாம நாம் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் எந்த பிரயோஜனம் இல்லாத अगर इसमें से कोई अनुभव हमारे जीवन में नहीं है तो हमारा क्रिसमस मनाना व्यर्थ है। எனவே யோனாவிலும் பெரியவர் அவர். और इसलिए योना से भी महान परमेश्वर है। யோனா தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்ல வந்தவர். और योना जो है परमेश्वर के न्याय के फैसले को बताने के लिए आया था। அவரோ நம்மை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். और परमेश्वर हमारा न्याय करने के लिए आएगा। எனவே அந்த கடவுளுக்கு முன்பாக நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பின அனுபவத்தோடு நாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுவோம். அதுவே தேவனுக்கு பிரியமான கிறிஸ்துமஸ். और इसलिए हम अपने जीवन में मन फिराव के साथ पूरे समर्पण के साथ अगर परमेश्वर के जन्मदिन को मनाएंगे तो कोई परमेश्वर हमसे उम्मीद करता है। ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். हम अपने आप को परमेश्वर के सामने समर्पित करें। அவர் பெரியவராய் இருப்பார். वो महान परमेश्वर है தாவீதின் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். और वो दाऊद के सिंहासन पर विराजमान है உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். और वो महानतम परमेश्वर के रूप में गिना जाएगा। அந்த மகா பெரிய கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். और उस महान परमेश्वर ने हमारे और आपके लिए एक साधारण मनुष्य के रूप में यहाँ जन्म लिया। யோனாவின் அடையாளமே உங்களுக்கு என்று சொல்லி இயேசு சொன்னார். और यीशु ने कहा कि योना के द्वारा चिन्ह आपके लिए दिया गया है। யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்தார். और योना जो है वो 3 दिन एक मछली के पेट में था। மனுஷகுமாரனோ 3 நாட்கள் பூமியின் அடித்தளத்திலே இருந்தார். और जो परमेश्वर का पुत्र है वो 3 दिन पाताल की गहराई में था। அவர் யோனாவிலும் பெரியவர். वो योना से भी महान है। யோனாவின் செய்தியை கேட்டு நினிவே பட்டணம் மனம் திரும்பினது. और योना के संदेश को सुनकर जो निनिवे नगर का उद्धार हुआ। இந்த காலை வேளையிலே நம்முடைய நிலை என்ன? और आज की सुबह हमारी स्थिति क्या है? மீண்டும் ஒரு முறையாய் இயேசுவின் பிறப்பை கொண்டாட தனிநபராய் குடும்பமாய் சபையாய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். और फिर से एक बार यीशु मसीह के जन्मदिन को मनाने के लिए हम अकेले परिवार के साथ कलीसिया के साथ तैयारी कर रहे हैं। யோனாவிலும் பெரியவர் நம்ம மத்தியில இருக்கிறார். और योना से भी महान परमेश्वर हमारे साथ है। யோனாவின் செய்தியை கேட்டு நினிவே பட்டணம் மனம் திரும்பின.
और योना के संदेश को सुनकर निनिवे के लोगों ने अपना मन फिराया ஆண்டவரை அறியாத மக்கள், और वो परमेश्वर को नहीं जानते थे ஆண்டவரை அறியாத தேசம் அது, और वो परमेश्वर को नहीं जानने वाला देश था ஆண்டவரை அறியாத நகரம் அது. और वो नगर परमेश्वर को नहीं जानता था। ஆனாலும் தேவ செய்தி வந்தபோதோ கட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பினார். परंतु जब परमेश्वर का संदेश उनकर पास आया तो टाट ओढ़कर रात पर बैठकर उन्होंने उद्धार पाया। நாமோ தேவ ஜனமாய் இருக்கிறோம். और हम तो परमेश्वर के जन के रूप में அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம். और उसके लहू के द्वारा धोया गया अनुभव हमारे जीवन में है। இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? आज हमारी स्थिति क्या है? யோனாவிலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். और योना से भी महान परमेश्वर हमारे बीच में அவர் மனம் திரும்புதலின் செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். वो मन फिराने का संदेश हमारे लिए लेकर आया है। தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर के प्रेम को हमारे लिए जाहिर தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு, நானே உங்களை நியாயம் தீர்க்கிறவர் என்று சொல்லி இருக்கிறார். और परमेश्वर का न्याय होने वाला है और मैं ही वो न्याय करूंगा ऐसा उसने कहा है। எனவே நாம் ஒரு குழந்தை இயேசுவின் பிறப்பை நினைவு கூற வரவில்லை. हम एक बालक यीशु का जन्मदिन मनाने के நம்மை लिए नहीं நியாயம் आए தீர்க்க வரப்போகிறவர் இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்பதை நினைத்து அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறார். और हमारा न्याय करने वाला हमारे इस धरती पर जन्म लिया है ऐसा सोचकर हम इस दिन को मना रहे எனவே हैं। அவர் வெறும் அன்பும் கருணையும் இரக்கமுள்ள கடவுள் மாத்திரம் அல்ல, ஒரு நாளிலே நம்மை நியாயம் தீர்க்க போகிற கடவுள். और वो सिर्फ प्रेम करुणा और अनुग्रह करने वाला नहीं है, वो एक दिन हमारा न्याय भी करने वाला है। எனவே இந்த காலை நேரத்திலே ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒப்பு கொடுப்போம். और इसलिए सुबह के समय हम अपने आप को परमेश्वर के सामने மனம் समर्पित करें திரும்புதலின் அனுபவத்துக்காய் ஜெபிப்போம். और मन फराने का अनुग्रह को हमारे बीच में रखें। ஆண்டவரே, நீர் வந்த நோக்கம் எனக்குள் நிறைவேறட்டும். और आपके आने का उद्देश्य मेरे जीवन में पूरा हो ऐसा हम कहें। நீர் என்னில் பெரியவராய், எனக்குள் நீர் பெரியவராய் और आप मेरे अंदर एक महान परमेश्वर के रूप में रहिए। நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். हम अपने आप को समर्पित करके प्रार्थना करें। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். पवित्र परमेश्वर, हम आपकी स्तुति आराधना करते हैं ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. और इस आशीष भरे दिन के लिए आपको धन्यवाद இந்த देते காலை हैं। வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். और इस सुबह के समय आपने जिन वचनों से हमें बात करी उसके लिए आपको धन्यवाद देते हैं। நீர் பெரியவராய் இந்த பூமியிலே பிறந்தீர். और आप एक ने एक महान परमेश्वर के रूप में इस धरती में जन्म लिया। உம்மை தவிர சிறப்பான வல்லமையான பரிசுத்தமான கடவுள் ஒருத்தரும் இல்லப்பா. और आपके अलावा कोई भी महान पराक्रमी परमेश्वर इस धरती पर नहीं நீரே है। சிறந்தவர், और आप ही महान है, நீரே பெரியவர். आप ही महान உம்மை परमेश्वर நாங்கள் है। நன்றியோடு துதிக்கிறோம். और हम आपकी स्तुति करके நீர் आपकी आराधना யோனாவிலும் करते हैं। பெரியவர். और आप योना से भी महान हैं। தேவ அன்பை வெளிப்படுத்த இந்த பூமிக்கு வந்தவர். और आप परमेश्वर के प्रेम को इस धरती पर जाहिर करने के लिए தேவனுடைய आए। எச்சரிப்பை எங்களுக்கு அறிவிக்க வந்தவர். और परमेश्वर की चेतावनी को हमें बताने के लिए आप यहाँ आए। உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வந்தவர். और आप अपने लहू से हमें शुद्ध करने के लिए आप यहाँ पर நியாய आए। தீர்ப்பு நாளிலே எங்களை நியாயம் தீர்க்க போகிறவர். और न्याय के दिन में आप हमारा न्याय करने वाले हैं। மகாபெரிய கடவுளுடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். और इस ऐसे महान परमेश्वर के जन्मदिन को हम मनाने जा रहे हैं। அசுத்தத்தோடு அதை நாங்கள் நினைவு கூற உதவி செய்யும். और पवित्रता के साथ हम उसे मनाने மனம் पाए। திரும்புதல் அனுபவத்தோடு நாங்கள் உங்களுடைய பிறப்பை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும். और मन फिराव का अनुभव के साथ हम आपके जन्मदिन को मनाने पाए। ரட்சிப்பின் நிச்சயத்தோடு உங்களுடைய பிறப்பை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யும். और उद्धार के जीवन के साथ हम आपके जन्मदिन को मनाने இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இரும் சுவாமி. और ये पूरे सप्ताह आप हमारे साथ रहिए। ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய கட்டுமான பணிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். और इस सुबह के समय आपके कलीसिया निर्माण के लिए जो दान दिया गया है उसके लिए आपको धन्यवाद देते हैं। சோதரர் உத்தமன் குடும்பத்தையும் மகள் ஜெயா கிளேன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். और भाई उत्तमन के परिवार को और बहन जया ग्लेन के परिवार को भी आप आशीष दीजिए। இதற்கான பலனை குடும்பங்கள் ஆயிரம் ஆயிரமாய் பெற்று और इसका फल परिवार के जीवन में 1000 गुना पाने के लिए हम प्रार्थना இந்த करते हैं। நாளின் ஆராதனைக்கு பின்பு நடக்கிற கிறிஸ்துமஸ் விளையாட்டு நிகழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதா. और आज की इस आराधना के बाद जो क्रिसमस के खेल होने वाले हैं उस पर आपकी आशीष बनी அதை रहे। முன்னின்று நடத்துகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. और उसको चलाने वालों पर भी आपकी आशीष எல்லாரும் அதிலே பங்கெடுக்கட்டதற்காக और सब लोग इसमें अपनी भागीदारी இந்த देने पाएं। நாளிலும் கூட எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க அந்த சிற்றுண்டியையும் நீர் ஆசீர்வதித்து அதற்கான பலனையும் குடும்பத்தார் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். और इस समय में हमारे लिए जो नाश्ते का आयोजन किया गया है उस पर आशीष दीजिए, उसको देने वाले परिवार पर भी आप आशीष दीजिए। இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இரு. और इस पूरे सप्ताह आप हमारे साथ रहिए। பரிபூர்ண சித்தத்தில் எங்களை நடத்தும்.
आपकी इच्छा के अनुसार आप हमें चलाइए। துதிகன மகிமை யாவையுமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको இயேசுவின் देते நாமத்தில் हैं। ஜெபிக்கிற நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं। ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் கிருபையும் சதா நாட்களிலும் ஆராதனையில பங்கெடுத்து பரிபூர்ணமாய் இருப்பதாக. ஆமென். முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களையும் வருவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஒரு வாழ்த்துங்கள். அப்படி எல்லாம் வேண்டீங்கன்னா இமிடியேட்டா நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. और आप सबसे निवेदन है कि आप एक दूसरे से मिलकर शीघ्र ही नीचे जाएं ताकि हम अपने खेल के कार्यक्रम को शुरू कर सकें।